ஹலோ நம்ம விஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி, அஜித்து, சூர்யா இந்த 3 பேரை வச்சு நம்ம தளபதியை வந்து கட்டம் கட்டினாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் கூட வீடியோ கூட போட்டிருந்தேன் அதை பற்றி. அதாவது சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு பசங்களை மருத்துவர்களை உருவாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும், அப்புறம் அஜித் வந்து நான் ரசிகர்களை வைத்து என்னுடைய சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக ரசிகர்களை உபயோகிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி ரஜினி அவர்கள் பார்த்திங்கன்னா கூலியோட ஆடியோ லான்ச்சில் மங்காத்தோட அஜித் டைலாக யூஸ் பண்ணார். அதே மாதிரி மற்ற படங்களை யூஸ் பண்ணார். லோகேஷோட விஜய் அவர்கள் படத்தை யூஸ் பண்ணலை, தவிர்த்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் கட்டினாங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து நல்லவங்க, விஜய் வந்து சுயநலமாக இருக்கிறாரு, ரசிகர்களுக்காக அவர் வந்து இல்லை, அவருடைய சுயநலத்துக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு பிம்பத்தையும், அரசியலில் இறங்கி தான் நல்லது செய்யணுமா, சாதாரண ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு பணக்காரராகவோ இருந்தால் நல்லது செய்ய முடியாதா, சூர்யா பார்த்தீங்களா எப்படி செய்கிறாருன்னு அப்படின்ற ஒரு பிம்பத்தையும், ரஜினி அவர்கள் எப்பயுமே வந்து விஜய் அவருக்கு ஆப்போசிட் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ ஏன் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு தமிழ்நாட்டில் முந்தா நேற்று. ஓகேங்களா? அதை பற்றி நான் வீடியோவில் பேசலை நேற்று கூட, ஏன்னா நேற்று கூலி படத்துடைய ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த முந்தா நேற்று நடந்த விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இவங்களாம் யார் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களுடைய கமெண்ட்ஸை போட்டுருங்க. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணோம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முந்தா நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். தூய்மை பணியாளர்களை ஒட்டுமொத்தமாக போலீஸ்காரங்க வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க ராத்திரியோட ராத்திரியா. இதுதான் முந்தா நேற்று ராத்திரி நடந்துச்சு. மிகப்பெரிய சம்பவமாக இருந்துச்சு. இதை பற்றி பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பெருசாக பேசினாங்களாம் கேட்டால் கிடையாது. நம்ம முதல்வர் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவர் வந்து கூலி படத்துடைய அந்த ப்ரீமியர் ஷோ, ஸ்பெஷல் ஷோ வந்து பார்த்துட்டு இருந்தார் துணை முதல்வர் எல்லோரும் சேர்ந்து. ஸோ அவங்களுக்கு கூலி தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஆனால் இதை பற்றி யாருக்கும் பெருசாக அக்கறை இல்லை. ஏன்னா அதுதான் நான் பலவாடி சொல்லிகிட்ருக்கேன். இந்த போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்களா, வடிவம். இந்த போராட்டத்தை வந்து ஒரு அரசாங்கம் நினச்சிச்சின்னா உங்களை போராட விடாமல் ஈஸியாக தடுக்க முடியும். ஒரு நல்ல தலைவன் இருந்தார்னா உங்களை ஈஸியாக அது போராட்டத்தை பண்ண விடாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செஞ்சு கொடுத்து பேச்சுவார்த்தை மூலியமாக 100% செய்ய முடியலைனாலும் அதில் ஒரு 50%, 60%, சரி நம்ம இப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியோ, இல்லை ஒரு எழுத்து வடிவமாகவோ ஒரு கான்கிரீட் ப்ரூஃபோட என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும் ஒரு தலைவன் நினைத்தான். ஆனால் இங்கே அந்த பண்பு இல்லை. இங்கே அது அவங்களுக்கு தேவையும் இல்லை. இங்கே அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறதே இன்னொரு விஷயத்தை பண்ணுறதுக்கு தான். அதை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். அதான் இங்கே பிரச்சனை. இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அந்த அரசியலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இருக்கட்டும். ஏன்னா நம்ம இப்போ டாபிக் எடுத்தது என்னென்னா, ரஜினி, அஜித்து, சூர்யா தானே. இப்போ இங்கே மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூலி படம் நேற்று ரிலீஸ் ஆகுது. புரியுதுங்களா? எல்லாமே ஒரு இது பாருங்கள். நேற்று கூலி படம் ரிலீஸ் ஆகுது. முந்தா நேற்று வந்து நைட் இதை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அப்படின்ற அந்த பாயிண்ட்டை பார்க்கணும். 2 நாளாக சீமான் அங்கே வர்றாரு, கூட்டம் கூடுது, மக்கள் வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அதனால வந்து கோர்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க, இந்த இடம் வந்து உங்களுக்கு போராடுறதுக்கான இடம் கிடையாது, நீங்கள் சென்னையில் வேறு இடத்துல வந்து நீங்கள் போய் போராடலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டுடுறாங்க. ஸோ அப்போ இதை தவிர்க்கத்தான் தளபதி அவர்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தார். பட் இருந்தாலும் தான் போகிறேன், நான் வர்றேன் அப்படின்னு சொன்னார். பட் அங்கே இருக்க போராட்டக்காரர்கள் நீங்கள் வந்தால் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகும், இதை வைத்து இந்த போராட்டத்தை நீர்த்து போக செஞ்சுருவாங்க, உடனடியாக கிளச்சி விட்ருவாங்க, ஆனால் நீங்கள் வர வேண்டாம் தலைவர், நாங்கள் வர்றோம்னு சொல்லி தான் அந்த குழு போய் அங்கே போய் பேசினாங்க.
இன்னொன்று என்னென்னா, இது இங்கே வந்து விஜய் அவர்கள் பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணாலும் அது வந்து பெரிய பலன் அளிக்க போகிறதில்ல. ஏன்னா வந்தார், போராட்டத்தில் உட்காந்தார், மீடியா ஸ்ட்ரீம்லைன் பார்க்கும், விஜய் களத்துக்கு வந்துட்டார். பட் விஜய் அவர்களால் அந்த இடத்துல பேச முடியுமா? அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு அவரால் டிஸ்கஸ் பண்ண முடியுமா? முடியாது. பட் இதே அந்த 1.5 மணி நேரம் அங்கே போய் பேசியிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து முழுசாக அவங்க பேசியிருப்பாங்க, என்ன பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பிரச்சனையை உள்வாங்கி அதற்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு நேரம் காலம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இதெல்லாம் வந்து இருந்தாலும் களத்துக்கு வர வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் களத்துக்கு வர்றதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அவர் வரேன்னு சொல்லியும் போராட்டக்காரர்கள் மறுக்கும்போது அங்கே அதை மீறி போகிறது அப்படின்றது நம்மளுடைய அரசியல் லாபத்துக்கு போகிறதா இருக்கும். அவங்களுக்கு நம்ம உதவணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி தான் நம்ம உதவ முடியும். இல்லை நான் இப்படி தான் உதவேன், என்ன வாங்கிக்க அப்படின்னா அது சரி வராது. அதை தானே இப்போ அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு. அப்புறம் அதையும் நம்ம செஞ்சோம்னா இப்படி. ஸோ அப்படி தான் இங்கே வந்து பல விஷயங்கள் நடக்குது. வாலண்டியராக போய் நின்று பிரச்சனையை கிளப்புறது, கடைசியில் அவங்களுடைய போராட்டம் முடியும் போது அங்கே ஒருத்தனுமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாள் களத்தில் இருந்த சீமான் போலீஸ்காரங்க வந்து அடித்து தூக்கும்போது எங்கே போனான்னு தெரியாது. அதுதான் இங்கே கேள்வியே. எல்லோரும் போய் சப்போர்ட் பண்ணுற நீங்கள் அந்த தலைவர்கள்லாம் எங்கே போனீங்க? ஆனால் மஞ்சப்பொடி மாமா பையன் எங்கே போனான்? அட்லீஸ்ட் கேமரா வச்சுட்டா நின்றுக்கலாமே, அது கூட கிடையாது. ஸோ இதுதான் இவங்களுடைய போராட்ட யுக்தி. அடுத்து இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போகல. இங்கே கூலி படமும் கரெக்டாக அந்த நாள் ரிலீஸ் ஆகுது. கூலி படத்துடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நண்பன் இறந்துட்டார் போனார் அப்படின்றதெல்லாம் மேட்டர் கிடையாது கண்டுபிடிக்க. மெயினாக வந்து அந்த படத்தில் வந்து கூலிகளுடைய ஆர்கன்ஸ் எடுத்து ஒரு மாதிரி அதை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் கூலிக்கு ஒன்றுனா நான் இப்போண்டா அப்படின்னு அந்த படத்தில் வந்து இவர் பேசியிருப்பார். முந்தா நேற்று அடிபட்டு போனவங்களும் கூலி தான் ரஜினிகாந்த் சார் அவர்களே. நீங்கள் ஏன் இதுக்கெலாம் வாய்ஸ் கொடுக்கல? இப்போ கேட்கணும்ல. இப்போ இத்தனை பேர் விஜய் அவர்கள் இன்றைக்கி கேட்குறீங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டான்னு கேட்குறீங்க, ஓகே. பட் அதே கம்பேரிசன் நீங்கள் மற்ற நடிகர் கூட தானே பண்ணுறீங்க. அவங்களுக்கு கேட்கல, இல்லை நீங்கள் ஏன் கட்சி ஆரம்பிக்கல? விஜய் ஆரம்பிச்சிட்டாரு, ரஜினி நீங்கள் ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சு ஏன் போயிட்டீங்க? சூர்யா நீங்கள் ஆரம்பிக்கல, அஜித் ஆரம்பிக்கல, நீங்கள் கேட்க வேண்டியது தானே. ஏன்னா ஆரம்பித்தா அவங்களால நிற்க முடியாது. தனியாக நிற்க கெத்து இல்லை. எவ்வளோ நாள் நிற்பாங்க? முடியாது. இப்படியெல்லாம் இவ்வளோ ஸ்டாண்டாக வந்து பிஜேபி எதுக்குறேன், டிஎம்கே எதுக்குறேன்னு சொல்லி எவனுமே இறங்க மாட்டான். திராணி கிடையாது. அதை நான் எழுதி தருவேன். நீங்கள் யாரை வேணான்னு நினச்சிங்க. நீ என்ன எங்கள் ஃபேன், எங்கிற தலைவரை பற்றி பேசுகிறியா, எங்கிற அஜித்தை பற்றி பேசுகிறியா, நீ என்ன வேணா எவனா வேறா இரு. அதுதான் உண்மை. சரியான ஆம்பளையாக இருந்தால் தனியாக கட்சி தொடங்க சொல்லி பார்க்கலாம். ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேரலாம். அது அஜித்தாக இருக்கலாம், சூர்யாவாக இருக்கலாம், ரஜினியாக இருக்கலாம். அவ்வளோதான். கட்சி தொடங்கி தமிழ்நாட்டில் நிற்க முடியுமான்னு மட்டும் ஒருத்தனை ப்ரூவ் பண்ண சொல்லிடு. சொந்தமாக சான்ஸே கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து கூலிக்கு சப்போர்ட் பண்ண ரஜினி அவர்கள் நிஜ கூலிகள் அடி வாங்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட், சின்ன ஒரு ட்விட்டரில் அறிக்கை, இப்படி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த அரசாங்கம் வந்து இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடாது, இது மிகப்பெரிய தவறு, அவங்கள கூப்பிட்டு பேசுங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கணும்ல. இல்லையே. அவங்களுக்கு தேவை படம் பார்க்கணும். முட்டாள் ரசிகர்கள் படத்துக்கு கொண்டாடுறவங்களும் 50 வயசு 60 வயசு 40 வயசில் கட் அவுட்டில் ஏறி பால் ஊற்றுறான். அவனுக்கு பால் ஊற்றுற வயசில் திருந்துங்கடா. இந்த பக்கம் விஜய் அவர்கள் இளைஞர்களை அரசியல் மயப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்னன்னா இன்னும் கோமிட்டி தலைங்க மாதிரி பால் ஊற்றி திடீறீங்க 75 வயசு தாத்தாக்கு. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? சோத்தை திங்கிறீங்களா, வேறு ஏதாவது திங்கிறீங்களா? அப்படி தான் கேட்க தோணுது. இதில் அவர் வேற சொல்லுவார், ஒரு சீனில் எல்லாம் வந்து ஸ்ருதிஹாசன் கொடுத்துரு, வெறும் பணமா? என்னது வெறும் பணமா? ஆமாம், வெறும் பணமா? இல்லை, வெறும் பணம் தான். பெரும் பணமாக இருந்தால் நீங்கள் விட மாட்டீங்க. அதுக்கு தான் நடிக்கிறீங்க. 100-150 கோடி கிடைக்குதுன்னு. வெறும் பணம். ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் வெறும் பணம் தான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ சம்பாதிச்சிட்டிங்க. இருக்கிற காசு வந்து 4 பேர் கொடுப்போம்லாம் கிடையாது. பட் ஓகே, சரி, இவர் தான் வந்து படம் நடித்தார், படம் ரிலீஸ் ஆகுது, இந்த நேரத்தில் நம்ம வாய்ஸ் அவுட் கொடுத்து எதுக்கு நம்ம நம்ம படத்துக்கு வந்து நம்ம பிரச்சனை ஆகிக்கணும், நம்ம ஏன் டிஎம்கே வச்சுக்கணும் அப்படின்னு கூட இருந்துருக்கலான்னு வச்சுக்கோங்களேன். மற்ற 2 நடிகர்கள், சூர்யா, அகரம் ஃபவுண்டேஷன், ஆக்சுவலி எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அகரம் ஃபவுண்டேஷனில் எல்லாம் ஃப்ரீயாக படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. முட்டாப்பையில் ஃப்ரீயாலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு லோன் மாதிரி அந்த பசங்க படித்து வந்துடுறாங்க. அதற்கப்புறம் அந்த பணத்தை வந்து அவங்க அடைக்கணும். ஒரு பேங்க் லோன் மாதிரி தான் அது. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக கொடுக்கல. இப்போ தளபதி அவர்கள் இந்த 10th + 2க்கு வந்து பாஸ் பண்ண பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பரிசுலாம் வழங்கினாரு. அது ஃப்ரீ. புரியுதா இல்லையா? அது ஃப்ரீ. அது வந்து அவங்களுக்கு ஒரு பரிசாக கூடியிருது. பட் இந்த பிள்ளைங்க வந்து முதல் தலைமுறை பிள்ளைங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளை இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா அவங்க வந்து நிதி உதவி பண்ணி படிக்க வைக்கிறாங்க. நிதி உதவி, புரியுதா?
நிதி இலவசம் கிடையாது, நிதி உதவி. அதை பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அவங்க படித்து முடித்ததுக்கப்புறமா அந்த படிப்பு எவ்வளோ செலவாச்சோ அந்த பணத்தை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறாங்க. இதுதான் வந்து அந்த ஃபவுண்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு ஒன்று. ஸோ பணம் வந்து ரொட்டேட்டிங்கில் தான் வரும், புரியுதுங்களா? அங்கே யாரும் வந்து பணத்தை சும்மாலாம் தூக்கி கொடுக்கல, சூர்யாவும் தூக்கி கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே சூர்யாவை பார்த்து கேட்ட அத்தனை பேர்கள், சூர்யா வந்து பெருசாக கொண்டாடின அத்தனை பேருக்கும் நான் ஒரே கேள்வி கேட்குறேன். சூர்யா அவர்களே, நீங்கள் மக்கள் மனசில் இப்போ ரீசெண்டாக இடம் பிடிச்சதுக்கான காரணங்கள் என்னென்னா உங்களுடைய படங்கள், ஜெய்பீம் போன்ற படங்கள் தான். விளிம்பு நிலை மக்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தானே உங்களை வந்து காமிச்சிக்கிறீங்க. இப்போ அவரம் ஃபவுண்டேஷன்லேயும் அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளை தானே படிக்க வைக்கிறீங்க. அப்போ இங்கே தூய்மை பணியாளர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏன் நீங்கள் வாய்ஸ் கொடுக்கல? ஏன் எந்த நடிகருமே வாய்ஸ் கொடுக்கல? இப்போ இவங்களாம் இல்லாமல் நீங்கள் சுத்தமாக இருந்துருக்க முடியுமா? உங்கள் ஏரியா சுத்தமாக இருக்குமா? உங்கள் ரோடு சுத்தமாக இருக்குமா? உங்கள் வீடு சுத்தமாக இருக்குமா? அதாவது ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு இருக்க ஒரு சின்ன வலி கூட அங்கே நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது, சம்பவங்களை பார்க்கும்போது இருக்கிற அந்த பெயின் கூட உங்களை போன்ற பெரிய நடிகர்களுக்கு, பல லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சுருக்கவங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு ட்வீட் போடுறதுல என்ன உங்களுக்கு குறைஞ்சி போயிருப்போது? நீங்கள் கடுமையாக கூட விமர்சிக்க வேண்டாம், அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்க வேண்டாம். இது போன்ற நிகழ்வுகளை தவிருங்கள். இனி வரும் காலங்களே தவிருங்க. சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்துங்க, மக்களை மதிங்க அப்படின்ற மாதிரியாவது போடுங்களேன். போட மாட்டீங்க. ஏன்னா போட்டால் அது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். அடுத்து வரக்கூடிய உங்களுடைய படங்கள், கருப்பு போன்ற படங்கள் வரும்போது ஆப்பு ஆயிரும். அதனால் நீங்கள் போட மாட்டீங்க. ஓகே, நம்ம சுயநலத்துக்காக யூஸ் பண்ணாத ஒருத்தர் அவர். ரசிகர்களை சுயநலத்துக்காக யூஸ் பண்ண ஒரே நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் தான். ஆனால் அவரை வச்சு தான் அவர் வாழ்வார். அவர்னால தான் படம் நடிக்கும். அதனால தான் 150 கோடி சம்பளம் வாங்குவார். இப்போ 180 கோடி வரை கேட்டுக்கிட்டு இருக்கானா. கேட்டால் விஜய்க்கு மட்டும் நீங்கள் என்ன 250 கோடி கொடுக்குறீங்க, எனக்கு என்ன 180 கோடி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. அதாவது அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ரசிகர்களை வைத்து நான் என்னுடைய சுயலாபத்திற்காக ரசிகர்களை உபயோகிக்க மாட்டேன். அதுக்கு பேர் என்ன நமக்கு தெரியல. ஆனால் கார் ரேஸுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அதே ரசிகர்கிட்ட தான் கேட்குறாரு அஜித். நீங்கள் ரசிகர்களை சுயநலத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அஜித், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பொது நலத்துக்கு யூஸ் பண்ணலாமே, அதுதானே ஒரு மனுஷனுக்கு நல்ல பண்பு. நீங்கள் உங்களுடைய சுயலாபத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஆனால் பண்ணுறது எல்லாமே அதுதான் உங்களுக்கு புரியுதா இல்லையா? பேசிக்காக புரியுதா இல்லையா? நீங்கள் உங்களுக்கு என்னங்க கவலை? நீங்கள் அறிக்கை கொடுத்துட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு ட்விட்டர் பேஜ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. இந்நேரம் துபாயில் இருக்கீங்களோ, இட்டாலியில் இருக்கீங்களோ யாருக்கு தெரியும்? இல்லை ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்கீங்களோ? அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரசிகர்களை பார்க்குறது கிடையாது. ரசிகர்கள் ஒரு செல்ஃபி எடுக்கணுன்னா அவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு. அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பம் அப்படின்ற சுரேஷ் சந்திரா அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அறிக்கை மட்டும் தேவையில்லாமல் வந்து 33 வருஷத்துக்கு, அதாவது 25 வருஷத்துக்கு கொடுப்பான், 50 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, 33 வருஷத்துக்கு கொடுத்துட்டு போகிற ஒரு ஆள் நீங்களாக தான் இருக்கிறீங்க. என்ன நீங்கள் அப்படி திரைத்துறையில் சாதிச்சிட்டிங்க, பத்மபூஷன் அவார்டு கொடுத்துட்டாங்கன்னு கேட்டோம்னா நம்மளை வந்து பாஞ்சிக்கிட்டு வருவாங்க உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம். ஆனால் நீங்கள் தான் அவங்கள வந்து ஃபேன்ஸுக்குன்னு ஒரு சங்கமே வேண்டான்னு கிளச்சி விட்டு போயிட்டீங்க. டெய்லி எனக்கு ரசிகன் வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் கிளச்சிட்டு போயிட்டீங்க. ஆனால் வளரும்போது வச்சுருந்தீங்க. இப்படி எல்லாமே முன்னுக்கு பின் முரண் தான் பண்ணுறீங்க. இருந்தாலும் முட்டா பசங்க உங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்துட்டு போட்டோம், அது அவங்க பிரச்சனை. கேட்டால் நீதி நேர்மை, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, விடாமுயற்சி, விஸ்வரூபம், அது கமலஹாசன் படமா, இப்படி ஏதாவது ஒன்று கதை அடிப்பாங்க. அப்படியே நின்று தனியாக சுயம்பாக வந்தவர். ஆமாம், இவர் மட்டும் சுயம்பாக வந்தாங்க, மற்றவங்களாம் எப்படி வந்தாங்கன்னு தெரியாதுல்ல. இப்படி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அரசியலில் வரல, நீங்கள் அரசியல் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்ன வரைக்கும் நான் பாராட்டுறேன். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அரசியல் வர்றதும் வராமல் போகிறதும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்கும்போது, அதற்கு ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஏன் பதிவு பண்ணுறதுக்கு தயங்குறீங்க? இப்போ நான் எல்லாருமே தான் கேட்குறேன். இந்த 3 நடிகர்கள் மட்டும் இல்லை, தனுஷ், சிம்பு எல்லாருமே கேட்குறேன். ஒருவேளை ஏதாவது நடிகர்கள் போட்டிருந்தாங்களா எனக்கு தெரியல, ட்விட்டர் போட்டிருந்தாங்கன்னா அப்படி போட்டிருந்த நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நடிகருமே போடலை. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நடிகர் தான் முக்கியமான நபர்களாக இப்போ ரீசெண்டாக தளபதிக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணப்பட்ட நபர்கள். இவங்க 3 பேரும் தளபதிக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு நான் இங்கே பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரல. நீங்களாம் மிகப்பெரிய வலிமை படைத்த நபர்களாக இருக்கீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வாய்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, உங்கள் ஃபீல்டுலேயே ஒருத்தர் இருந்து உங்களுக்கு ஈக்குவல் வாய்ஸ்லேயே இருந்து, இதில் ரஜினி அவர்களை தவிர்த்து உங்கள் லெவலில் இருக்கக்கூடிய, இல்லை உங்களை எல்லாரையும் விட டாப்பில் இருக்கக்கூடிய, அப்படி சொன்னால் கோவம் வந்துடும் எல்லாருக்கும். ஆனால் அதான் உண்மை. அப்போ அந்த ஒரு நபர் இன்றைக்கி அந்த துறையை விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை செய்வேன், நான் வந்து மக்கள் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அரசியல் கட்சி இறங்கி வரும்போது
அவரை நீங்கள் உசத்தி பேசலைனாலும் பரவாயில்ல, அவரை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவரை டீக்ரேட் பண்ணுறதுக்கு உங்களை போன்றவர்களை வைத்து மற்ற அரசியல் கட்சிகள், முக்கியமாக திமுக போன்ற கட்சிகள் உங்களை வைத்து டீக்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் நீங்கள் வழிவகை செய்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் யாருக்கானவர்கள் அப்படின்ற கேள்வி வருது. இப்போ நீங்கள் மக்களுக்கானவர்கள்னா, ஏன்னா நீங்கள் மக்களுக்கானவர்களாக தான் இருக்கணும், அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து அரசியல்வாதிக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வாழ்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு இளைஞர்கள், அவங்க போடுற பிச்சை, அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் வேலை பார்க்குறேன், நான் படம் நடிக்கிறேன், நீ என்ன பிச்சைன்னு சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் எண்டாவது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து பிழைக்க வந்திருக்கிறீர்கள். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்கள நீங்கள் ஏமாத்துறீங்க. நாங்கள் உங்களுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படங்களில் உங்களை வந்து அப்படி காமிச்சிக்கிறீங்க. அதனால தான் நான் சொன்னேன் அது பிச்சைன்னு. நீங்கள் வந்து உங்கள் படங்களில் வந்து நீங்கள் நிஜமாக நான் ஒரு வில்லனாவோ இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஹீரோ அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு காமிச்சிக்கிறீங்களே, ஹீரோனா இப்படி தான் இருப்பேன், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், ரியல் லைஃப்லேயும் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நடத்துறீங்க. அஜித் அவர்களும் நான் கார் ரேஸ் இந்த வயசுலேயும் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அப்போ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து புகுத்துறீங்க. அப்படின்னும் போது 75 வயசுலேயும் நான் நடிக்கிறேன் பார்த்தீங்களா, ஓடிக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இதைத்தான் வந்து எல்லோரும் எடுத்து பேசுகிறாங்க. உங்களுடைய இந்த ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து பேசுகிறாங்க ஒழிய இதை தான் நம்பி இப்போ அவங்களே ஃபாலோ பண்ணி இந்த லட்சக்கணக்கானவர்கள் வர்றாங்க அப்படின்னும் போது அப்போ இவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் என்ன, இந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்குறது என்ன? வெறும் படத்தில் நடிக்கிறது, அந்த ஸ்க்ரீனில் ஸ்கிரிப்ட் எழுதுறது, 4 பேர் அடிக்கிறது, பறக்க விட்றது மட்டும்தான் உங்கள் வேலையா? உங்களுடைய வேலை என்ன? இப்போ இத்தனை லட்சம் மக்கள், இத்தனை கோடி மக்கள் உங்களை வந்து விரும்புகிறாங்க, உங்களை வந்து லைக் பண்ணுறாங்க, உங்கள் படங்களை பார்த்து கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது இந்த மக்களுக்கு திருப்பி கொடுத்தது என்ன? நான் நீங்கள் பணம் சம்பாரிச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறாள் நான் கிடையாது. அது உங்களுடைய பணம், உங்களுடைய உரிமை, உங்களுடைய தேவை. நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க, படம் பார்க்குறாங்க, நாங்கள் பார்க்குறோம் வந்து, அதனால் நீங்கள் வந்து வாழ்கிறீங்க. பட் ஏன் அந்த வார்த்தை பிக்சர்னு யூஸ் பண்ணேன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தை தான் நாங்கள் வந்து மனசில் வாங்கிக்கிட்டு இவர் வந்து உண்மையான நல்லவர், வெளியில் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம நம்புகிறோம். அப்படின்னும் போது நமக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது இது போன்ற நடிகர்கள் நீங்கள் வாய்ஸ் கொடுக்காமல் இருக்கிறனால தான் மிகப்பெரிய முதலைகளாக இந்த கட்சி ஆட்கள் இருக்கிறாங்க. அது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், இப்போதைக்கு தமிழ்நாட்டில் திமுக. இப்படி பல நடிகர்கள் நீங்கள் வாய்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஓகே, அடுத்த ஒரு எலெக்ஷன் வரும்போது இந்த நடிகர் நமக்கு வந்து மாற்றி வாய்ஸ் கொடுத்துட்டாருன்னா இவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வேறு எங்கேயாவது ஓட்டு போட்டுருவாங்கன்னு அந்த பயம் இருக்கணும். ஏன் இல்லை அது? அப்போ நீங்கள் அவங்களுக்கு பயந்துருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் அரசாங்கத்துக்கு பயந்துருக்கணும், அது வேறு. நீங்கள் ஆனால் தப்பு செஞ்சால் தானே பயந்துருக்கணும். ஆனால் நீங்கள் தப்பு செய்யாமல் பயந்துருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் சுயநலவாதிகள். நீங்கள் யாருமே இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்காக கிடையாது, நீங்கள் தான் சுயநலவாதிகள். அஜித் சொன்ன மாதிரி நான் ரசிகர்களை சுயநலத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் ரசிகர்களை யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் உண்மையாலுமே இந்த ரசிகர்களை உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது உண்மையாயிரும். சூர்யாவும் அதே தான். ஜெய்பீம் போன்ற படங்களில் நடித்து அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுருக்க நீங்கள் இந்த பிரச்சனைக்கு வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்கு நீங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அதுக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற கேள்வி வருது. ரஜினி அவர்கள் ஏன் இருக்காருன்னு அப்படின்னு நமக்கு தெரியாது, எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன். அவர் படம் நடிக்கலைன்னா பிஜேபி அவரை தூக்கிட்டு போவோம், இல்லைனா அரசியலில் பிடிச்சி இழுப்பாங்க. அவர் அரசியலுக்கு நம்ம வந்தால் நம்மளை போட்டு சாவடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ படத்தை கூட நான் படம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது அவருடைய சுயநலம் நல்லாவே தெரியும் நமக்கு, அதனால் மேட்ரு கிடையாது. ஸோ இப்படி இவ்வளோ சுயநலமாக இருக்கும்போது நீங்கள் வந்து விஜய் அவர்களை வந்து அகெயின்ஸ்ட்டுக்கு எதிர்க்கிற மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தவறு. இனியாவது திருத்திக்கிங்க. இதை பார்க்குற ஃபேன்ஸ் நீங்கள் புரியுதோ புரியலையோ இன்னும் முட்டாத்தனமாக உங்கள் பின்னாடி கற்றுவாங்க, இல்லைன்னா இந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லுவாங்க ஆச்சு வச்சுன்னுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு போட்டோம், அவங்க லூசு பயிலுங்க, நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ இந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் பண்ணாதீங்க. எனவே மக்களே, ஃபைனலாக வந்து ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து விஜய் அவர்களை எப்படி தான் கார்னர் பண்ணலாம், எதிராக சாக்கு கிடைக்கும், அதை வச்சு என்னடா அரசியல் பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில், விஜய் அவர்களுடைய தொண்டராக இருக்கின்ற பேரில், ரசிகராக இருக்கின்ற பேரில் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, அவங்க சொல்கிறது சரி தானே, அவர் ஏன் களத்துக்கு வர மாட்டேங்கிறார், அவர் ஏன் மக்களை மீட் பண்ணுறாரு, அவரே அதை பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரசியல் மூடுக்கே நீங்கள் விஜய் அவர்களை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் அவருடைய அரசியல் உள்வாங்கலைன்னு அர்த்தம். அவர் இங்கே வந்ததே நான் மாற்று சக்தியாக வரேன், மாற்று அரசியலை கொடுக்க வரேன், இது போன்ற பழமையான அரசியலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவர் இருக்கிறார்.
ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் சில விஷயங்கள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்திரிகைகள் அழுத்தம் கொடுக்கறத விட உண்மையை சொல்ல போனால் விஜய் அவர்களுக்கு அழுத்தம் எங்கேருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தான். ஏன்னா இங்கே இருக்க பத்திரிகைகள் இதைத்தான் செய்வாங்கன்னு விஜய் அவர்கள் நல்லாவே தெரியும். மீடியா இதைத்தான் செய்யணும் அவருக்கு நல்லாவே தெரியும். அதை நான் மாற்றி எனக்கு மக்கள்கிட்ட மாற்ற முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அதனால் களத்தில் இறங்கும்போது அது செய்ய முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஆனால் இந்த தொண்டர்கள் இந்த கேள்வியில் வைக்கும்போது தான் அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுது. என்னடா இது நம்ம பசங்களையும் நம்மளை கேள்வி கேட்குறாங்களே, நம்ம பசங்களையும் நம்ம இப்படி சொல்கிறாங்களே, அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்ற ஒரு குழப்பத்தில் அவர் வழி இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லை அறிக்கைகள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திருப்பி என்ன பண்ணுறாங்க, அதை வச்சவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சு செய்கிறாங்க. ஸோ அதனால் அவருக்கு தெரியும், அவர் வந்து தன்னுடைய அந்த இது கொள்கை பாடலே தெரியும், 2 யானை இருக்குது, அவர் 2 யானைகளே அடிக்கிறதுக்கு உள்ளே வந்திருக்கார். புரியுதுங்களா? இல்லைன்னா அந்த 2 யானை பலம் கொண்ட அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்போ பண்ணணும்னு தெரியும். இன்னும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கடலில் நீங்கள் திமிங்கலத்தில் பிடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நடுக்கடலில் திமிங்கலத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதோட பலம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே திமிங்கலத்துக்கு கூட நிறையா விஷயங்களும் இருக்கும். ஆனால் அந்த திமிங்கலத்தை நீங்கள் கொஞ்சமாவது கரைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ நீங்கள் போகிறீங்க மீன் பிடிக்க, திமிங்கலத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏய் பாடுறா தனியாக அவ்வளோ பெரிய திமிங்கலத்தை கரைக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்று அந்த திமிங்கலத்தை முடிச்சு விட்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வேலை தான் இது. ஸோ கரைக்குனா என்ன, தேர்தல் நெருங்குற நேரம் அவருக்கு தெரியும், அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. மார்ச் ஏப்ரலில் வந்து தேர்தல் வரப்போகுது. ஜனவரியில் ஜனநாயக ரிலீஸ் இருக்குது, அதற்கு முன்னாடி சுற்றுப்பயணங்கள் இருக்குது, அடுத்து மாநாடு இருக்குது, இப்படி லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு தெரியும் என்ன, எப்போ, எங்கே, எதை பேசணும், எப்படி செய்யணும் அப்படின்னு. எப்போ செஞ்சால் மக்கள் மனசில் நிற்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம மக்களுக்கு இருக்க மிகப்பெரிய வியாதி என்ன தெரியுமா, மறதி. இப்போ நடந்த விஷயத்தை நாளைக்கு மறந்துடுவாங்க. ஸோ மறக்காமல் இருக்கணும்னா நம்ம பாலிஸை ஃபாலோ பண்ணுறாரு. என்னது, எக்ஸாம் டயத்தில் எக்ஸாமுக்கு முன்னாடி படித்தா போதும், காலையில் எந்திரிச்சு படித்து போய் கப்பன்னு எழுதுனா போகணும், பாஸ் ஆகணும். இங்கே தேவை பாஸ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே நீ வந்து புலமை பெற்றவனாக இருக்கியா அதுவெல்லாம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நீ பாஸ் ஆகணும். தட் மீன்ஸ் எண்ட் ஆஃப் த டே சிஎம் ஆகணும், அவ்வளோதான் மேட்ருங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த சித்தாந்தம், அப்புறம் வந்து புலமை, அப்புறம் தமிழ் புலமை, ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை விட்டுட்டு வெற்றியை நோக்கி போகிறதுக்கான வழியை பாருங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். See you on another video. Love you all. Take care. Bye bye.